இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சின்ன வெங்காயம் மிளகாய் கிள்ளி சாம்பார். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். தோரம்பருப்பு 120 கிராம், 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் 15, தக்காளி 2, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு கோலி சைஸ் புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்க எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, தேவையான அளவு உப்பு. தோரம்பருப்பை ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 4 பல்லு பூண்டு, தக்காளி 1, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ பருப்பு எடுத்து கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பருப்பு தண்ணி ஆட் பண்ணிடலாம். அது கூடவே புளி கரைசலையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அஞ்சு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. பருப்பை ஆட் பண்ணிடலாம். பருப்பு ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், நம்ம சாம்பார் ரெடி ஆகிடும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இறக்கிட்டு நல்லா சூடான சாப்பாடு கூட கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.